ஹலோ டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இப்போ நம்ம மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். அதில் என்டர் நேம்ங்கிற இடத்துல என்னோட பேரை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டூடெண்டோட நேம். ஸ்கூல் நேம் வந்து ஜிஹெச்எஸ் கன்னிவாடி, என்னுடைய ஸ்கூல் பேர் கொடுத்துக்கிறேன். டேட் வந்து டிஃபால்ட்டாகவே 27 இருக்குது. வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்க்கு நான் ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர், அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் 5. ஸோ அந்த 5 கொஷின்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட் டெஸ்ட்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் ஸ்கோர் கார்டு அண்ட் ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்கூல் நேமு, டேட்டு பாருங்கள். 1 மார்க் தான் வாங்கியிருக்கேன். ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது பாருங்கள். கீப் ப்ராக்டிசிங், ரிவ்யூ த ஸ்டெப் பை ஸ்டெப், லாஜிக் எபோவ் அண்ட் ட்ரை அகேன் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ரிவ்யூவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 1க்கு வந்து நான் ஆன்சர் வந்து இன்கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 343. ஸோ எப்படி அது கிடச்சிச்சு அப்படிங்கிறான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். த பேட்டர்ன் ஆல்டர்னேட்ஸ் பிட்வீன் கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதே போல் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கரெக்டான ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். 2 ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 2021 என்எம்எஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினில் ஒரு பர்டிகுலர் பேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த 3rd பேஜ். ஸோ இந்த பேஜ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஆப்ஷன் அல்லது ஸ்னைப்பிங் டூல் வச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நான் அப்படியே கட் பண்ணுறேன். அந்த ஒரு பேஜை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய ஜெமினைக்கு நான் வரேன். ஜெமினையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து பேஸ்ட் ஆகிருக்கு. அது கீழே நான் என்ன கேட்டிருக்கேன்னா கிரியேட் இன்ட்ராக்டிவ் குவிஸ் HTML வித் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்கூல் நேம், டேட் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் ஸ்கோர் கார்டுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு HTML ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இங்கே டவுன்லோட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு HTML ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அது ஓப்பன் கொடுத்தா நமக்கான இந்த டெஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக டெஸ்ட் சீரீஸை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமை அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. இதே போல் மொபைல் ஃபோன்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின் ஒரு பேஜ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.